சக்தி தாயே எல்லாம் ஒன்றிடம். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை உங்கள் கையை பார்த்தவுடன் மிக எளிமையாக புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய காணொலிகள் உடனுக்குடன் வந்து நீங்கள் பயன்பெற முடியும். இன்றைய தலைப்பு என்னவென்றால் போர்டுக்கு வந்துடுவாங்க. அதாவது சுக்கிரன் தரும் 5 விதமான சுகங்கள். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். திரும்பவும் சொல்லி நம்ம தலைப்பை சுக்கிரன் தரும் 5 விதமான சுகங்கள். இப்போ நம்ம கையில் சுக்கிர மேடுங்கிறது இந்த பெருவிரல் இருக்கு இல்லையா, இந்த பெருவிரலுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே சுக்கிர மேடம். இது கீழ் செவ்வாய் மேடு, இங்கே குருமேடு, அதுக்கு அடுத்தது கீழ் செவ்வாய், இதுக்கு அப்புறம் எல்லாமே இருக்கிறது சுக்கிரன் தான். கையில் பாதி அளவு சுக்கிரன் இருப்பது மேடு எல்லாமே இருப்பது எல்லாமே சுக்கிரமேடு. அதை வளைத்து கொண்டு வரக்கூடியது ஆயில் ரேகை. அதாவது செவ்வாயையும் சுக்கிரனையும் சுற்றி தான் ஆயில் ரேகையே வருது. அதில் சுக்கிரன் தான் மிக பலமாக இருக்கக்கூடியது. அதாவது கட்டை விரல் இல்லாமல் இந்த 4 விரலும் வேலை செய்யவே முடியாது. அதுக்கு காரணமே சுக்கிர பகவான் தான். இப்போ இன்னைக்கு சாப்டருக்கு வந்துடுவோம். நான் பேசணும்னா அது பாட்டு போயிட்டே இருக்கும். இப்போ கண், காது, வாய், மூக்கு, உடலால் தொடுவது, இந்த மாதிரி சுகங்களை எல்லாம் அள்ளி கொடுக்கக்கூடிய சுகத்துக்கு அதிபதியானவர் சுக்கிர பகவான். இப்ப சுக்கிர மேடு ஒருவருக்கு எப்படி இருக்கிறது என்பதை நம்ம பார்த்து தான் ஒரு வாழ்க்கையில் அவர் எப்படி அனுபவிப்பார், எப்படி சந்தோஷமா இருப்பாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு சில பேருக்கு சுக்கிரன் சாதாரணமா இருக்கும். இப்ப நம்ம ஜாதகத்தை பொறுத்தவரைக்கும் சுக்கிரன் சரியில்லாத இடத்துல இருந்து சுக்கிரன் கெட்டு போச்சுன்னா அவர்களுக்கு, அதாவது ஆணும் பெண்ணும் 2 பேருக்குமே பொதுவான ஒரு விதிதான். ஆணுக்கும் பொண்ணுக்கும் பொதுவான விதிதான். அந்த இன்பத்தில், சந்தோஷத்தில், சுகத்தை அனுபவிப்பதில் கொஞ்சம் சிக்கல் ஏற்படும். கல்யாணத்தில் விருப்பம் இல்லாமல் இருப்பார்கள். இப்போ சுக்கிரன் வந்து மீனத்திலேயோ இல்லை ரிஷபத்திலேயோ இல்லை துலாத்திலேயோ இருந்ததுன்னா சுக்கிரன் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். இல்லை லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். லக்னத்துக்கு 4ல் இருந்தால் சுக்கிரன் நல்லா இருக்குன்னு அர்த்தம். சுக்கிர பகவான் அதாவது ஜாதகத்தை பொறுத்தணும் கெட்டு போகாம இருந்தா இங்க கையில எப்படி இருக்கு தெரியுமா, சுக்கிர மேடு நல்லா இருக்கும். சரிங்களா? ஜாதகத்திலையும் கைரேகையிலும் ஏறக்குறைய ஒன்னாதான் இருக்கும். அது வேற வழி, இது வேற வழி இருந்தாலும் இரண்டும் ஒரே மாதிரி தான் வரும். சுக்கிர மேடு அதிகமா இருக்கு சார். சுக்கிர மேடு ஒன்று ஒரு சில பேருக்கு கம்மியா இருக்கும், ஒரு சில பேருக்கு அதிகமா இருக்கும், ஒரு சில பேருக்கு வளைகுறியோடு இருக்கும். 3 விதமான கைகளை பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்போ முதல்ல கண். அதாவது சுக்கிரன் நல்லா இருந்தது, சுக்கிரன் ஓரளவு மேடு நல்லா இருக்கு சார், அவர்கள் பார்க்கக்கூடிய விதங்கள் வேறு விதமாக இருக்கும். நல்லா அக்யூரேட்டா பார்ப்பாங்க. அதாவது இன்னும் சொல்ல போனா ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் எதிர்பாலினத்தை பார்க்கும் பொழுது நல்ல ஈர்ப்பு சக்தியோட, காந்தம் இரும்பு துண்டை எப்படி இழுக்கிறது அந்த மாதிரி பார்வையை இழுத்து விடுவார்கள். அது மாதிரி பார்க்கறது கண்ணாலேயே ஒரு சில பேர் பேசுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறதான் இந்த சுக்கிரனுடைய வேலை தான். நம்மளுடைய கர்மாவின் அடிப்படையில் கிரகங்கள் வேலை செய்கின்றன. அந்த கிரகங்கள் நம்ம மனசுக்குள்ளார போய் அதுவும் ஆட்டுவிக்குது, நம்ம ஆடுகிறோம். சரிங்களா? எல்லாமே கண்ணாலே ஒரு சில பேர் பார்க்கறது. அழகான மலர் கண்காட்சி, அதாவது கண்ணுக்கு பசுமையா இருக்குதுப்பா. இப்போ காலேஜில் வந்து ஜூன் மாதத்துலாம் வந்து காலேஜ் ஸ்கூல்ஸ்லாம் போவாங்க. பெண்கள், ஆண்கள்லாம், சின்ன சின்ன பசங்கள்லாம் அப்படியே போகும்போது பார்த்தா கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். அந்த கண்ணால் காணக்கூடிய சுகத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்கிர பகவான். அதுக்கு அடுத்தது காது. காதுன்னா இனிமையான காதல் மொழிகளை பேச கேட்பது. நல்லா புரிஞ்சுங்க. ஆஹா, காதுக்கு என்ன இனிமையா இருக்கியா இந்த காதுக்கு. அதே மாதிரி காதல் கானங்கள், காதல் பாட்டு இந்த மாதிரி ரேடியோவிலையோ இல்லை டிவிலையோ வரும்போது ரொம்ப சந்தோஷமா ஒரு சில பேர் பாட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் சுக்கிரனுடைய வேலை தான். அதுக்கு அடுத்தது வாய். சொல்லவே வேணாம், பேசி கவுக்கக்கூடியவர்கள். சுக்கிர பகவானா காதல் மொழிகளை பேசுவார். மெயினான சுக்கிரனுடைய வேலை என்னன்னா 2 பேரையும் கோத்து விடணும். ஆணையும் பெண்ணையும் இணைக்கக்கூடிய ஒரு இணைப்பு பாலமாக இருக்கக்கூடியது சுக்கிரனுடைய வேலை. அதனுடைய வேலையே அதான். அப்படிங்கும்போது வாயால பேசி ஒரு சில பேர் ஃபோன் பண்ணுவாங்க, சாப்பிட்டியா சொல்லு, இதையே 2 மணி நேரமா பேசிட்டு இருப்பாங்க. அது சுக்கிரனுடைய வேலை. நல்லா புரிஞ்சுங்க. சாப்பிட்டியா, எப்படி இருக்க, எங்க இருக்க, காலேஜா, இதையே திரும்ப 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 பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த காதில் அந்த கேட்கக்கூடிய பேசக்கூடிய ஒரு இன்பம், ஒரு சுகம்,
அதாவது கண்ணால் பார்ப்பது ஒரு தனிவிதமான சுகம். அழகான கவர்ச்சியான பொருள்களை, கவர்ச்சியான அதாவது எதிரினத்தை பார்க்கும் பொழுது ஒரு சுகமா இருக்கும். அதே மாதிரி காது, அதாவது இன்பமான அமுத மொழிகளை, காதல் மொழிகளை கேட்கும் பொழுது, காதல் பாடல்களை கேட்கும் போது காதுக்கு இனிமையா இருக்கும். வாய், வாய் சொல்லவே வேணாம். நிறைய பேர் வாயால பேசியே மடக்கிடுவாங்க. ஆனா சொத்து பத்து எதுவுமே இருக்காது. ஒரு நல்ல ஒரு வசதியான ஒரு பொண்ணை ஒரு பையன் பேசியே மடக்கி கொண்டு வந்து கல்யாணம் பண்ணிடுவோம். அதே மாதிரி பெண்களும் அதுக்கு எல்லாமே கொடுக்கக்கூடிய யார் தெரியுமா? சுக்கிர பகவான் தான். உங்கள் மேல குறை சொல்லல, நீங்க நல்லவர்கள் தான். ஆனா சுக்கிர பகவான் செய்யக்கூடிய வேலைகள் அது. அதே மாதிரி மூக்கு, நல்ல ஒரு மல்லிகை பூ, சந்தனம், இந்த மாதிரி சென்ட்டு, இந்த மாதிரி விதவிதமான ஒரு வாசனை திரவியங்களை அனுபவிக்கக்கூடிய சுகத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்கிர பகவான் தான். அதுக்கப்புறம் உடல், உங்களுக்கு சொல்லவே வேணாம். இப்போ கல்யாணம் புதுசில் கையை இறுக்கி பிடிச்சிக்குவான். அந்த பொண்ணை வந்து கையை இறுக்கி பிடிச்சிக்குவான். ஒரு சில பேர் ஆணும் கையை இறுக்கி பிடிச்சிப்பாங்க. அது கொஞ்ச நாள் அப்படியே தொடரும். அது ஒரு விதமான ஒரு சுகம். சினிமாவுக்கு போனால் கட்டி பிடிச்சிட்டே போகிறது. ஒரு சில பேர் வந்து கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் வரைக்கும் ரொம்ப இனிப்பு, லாஸ்ட் வரைக்கும். அதாவது ஒரு சில பேருக்கு 80 வயசு ஆனாலும் அந்த கணவனும் மனைவியும் கையை பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அது பாசத்தினுடைய பிணைப்பு, காதலுடைய பிணைப்பு, அன்பினுடைய பிணைப்பு. இப்போ உடலால் தொடுவது தான் மிக மிக ஒரு அருமையான ஒரு அன்பான விஷயங்கள். இதில் சுக்கிர பகவானுடைய வேலை தான். சுக்கிரன் தரும் 5 விதமான சுகங்கள். கண்ணால் பார்ப்பது ஒரு சுகம், காதால் கேட்பது ஒரு சுகம், வாயால் சுவைப்பது, நல்ல சாப்பாடு, நல்ல விதவிதமான சாப்பாடு சாப்பிட்றதுனே ஒரு சில பேர் இருப்பாங்க. இப்போ கண்ணால் பார்க்கறத எல்லாமே ஆசைப்படக்கூடியது சுக்கிரனுடைய வேலை. காதால் கேட்கறது, இந்த மாதிரி இருந்தால் என்ன, இது மாதிரி இருந்தால் என்ன, சுகம், அது ஒரு சுகம். அதே மாதிரி வாயால் பேசுறது, நல்ல ஒரு சில பேர் பேச்சு திறமை நிறைய இருக்கும். பேசியே கவர் பண்ணிடுவாங்க, பெண்களும் சரி ஆண்களும் சரி. பேசி மயக்கக்கூடியவர் சுக்கிர பகவான். அந்த சுக்கிரனுடைய வேலை தான் எல்லாமே. அதே மாதிரி மூக்கு, சுவாசம், அது மூலமாக அனுபவிக்கக்கூடிய இன்பங்கள். அதே மாதிரி உடல் தொடுவது. இப்போ ஒருத்தரை வந்து இப்படி தொடும்போது ஒரு கரண்ட் பாஸ் ஆகும். ஒருவருக்கு உள்ள ஒரு கரண்ட் பாஸ் ஆகும். அது நிறைய பேர் வந்து நிறைய உணர்ந்திருப்பீங்க. காதல் மொழிகளை பேசுவது, காதலை பார்ப்பது, காதல் மொழிகளை கேட்பது, உடலால் இன்பம் அனுபவிப்பது, இனப்பெருக்கம் செய்வது எல்லாமே சுக்கிரனுடைய வேலை. சுக்கிரன் சரியில்லைன்னா 2 பேருக்கும் சண்டை வரும். சண்டை வராமல் இருக்கணும்னா இந்த சுக்கிரன் வீடுல கட்டவர்களுக்கு கீழே தான் சுக்கிரன் வீடு. இந்த சுக்கிரன் வீடு நல்லா இருந்துச்சுன்னா சண்டையே வராது சார். அப்படியே சண்டை வந்தாலும் நைட்டு ஆனத்தை சேர்ந்துருவாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. அந்த சுக்கிர பகவானுடைய வேலை தான் எல்லாமே. சுக்கிரன் இதோட வளைகுறியோட இருந்துருச்சுன்னு வச்சுங்க, இப்படி மேலே போகிறது, இப்படி குறுக்க வர்றது, இந்த மாதிரி சுக்கிரன் வீட்டில் இருந்துருச்சுன்னா, வளைகுறி இருந்துருச்சுன்னா ஆசை, காதல், இன்பம், தொடு உணர்ச்சி தீரவே தீராது. லாஸ்ட் வரைக்கும் காதலிக்க ஆரம்பிச்சதுலேருந்து அவங்க மரணம் அடையும் வரை அவர்களுடைய ஆசை என்பது தீரவே தீராது. தொடு உணர்ச்சி, உடலால் இன்பம் அனுபவிக்கக்கூடிய ஒரு சுகம் தான் சுக்கிரன் தரக்கூடிய சுகத்திலேயே மிக மிக சிறந்த சுகம். இன்னும் சொல்லப்போனால் வண்டி, வாகனம், சொத்து, சுகம், கண்ணால் பார்க்கறது அனைத்தையும் ஆசைப்படக்கூடியவர் சுக்கிர பகவான். அதாவது ஆணும் பெண்ணும் இணையக்கூடிய ஒரு சுகம் தான் சுக்கிரன் கொடுக்கக்கூடிய முதன்மையான சுகம். வண்டி, வாகனம், நல்ல ஒரு வசதியான வாழ்க்கை, நல்ல ஒரு பெரிய பங்களா மாதிரி வீடு, எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர், ஆசை அனுபவிக்கக்கூடியவர் சுக்கிர பகவான் தான். இப்போ குரு பகவானை எடுத்துக்கிட்டோம்னா, குரு வந்து ஒரு ஒரு என்ன சொல்ல போனால் புத்திரனை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான். அதாவது செல்வத்தை கொடுக்கக்கூடியவர், தனத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்கிர பகவான், தனாதிபதி. ஆனால் சுக்கிரன் இருக்கார்ல, ரெடி கேஷ், இப்போ செலவு பண்ணுற காசை கொடுக்குறது சுக்கிரன் தான். செலவு ஏதாவது சுக்கிரன் வீடு நல்லா இருந்துச்சுன்னா செலவு எக்கச்சக்கமாக பண்ணுவாங்க. நல்லா கிராண்டாக, கண்ணுக்கு நல்லா அழகாக இருக்கிறத டெக்கரேஷன் பண்ணுறது சுக்கிரனுடைய வேலை. காதில் இனிமையான பாட்டு கேட்கறது சுக்கிரனுடைய வேலை. அதாவது வாசனை திரவியங்களை ரூம்லாம் பூசுறது சுக்கிரனுடைய வேலை. அதே மாதிரி உடலால் தொடுவது, ரொம்ப சந்தோஷமா பெரிய பெரிய இடங்கள்லாம் போய் சுற்றி பார்க்கறது, கணவனும் மனைவியும் பிரியாமல் இருக்கிறது சுக்கிரனுடைய வேலை. இப்போ சுக்கிரன் தரும் சுகங்கள் 5 முக்கியமான சுகங்கள். இன்னும் வேற எல்லா சுகமே, சுகம்னு சொல்லிட்டாவே, ஆசைன்னு சொல்லிட்டாவே சுக்கிரன் தான். அந்த சுக்கிர மேடு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சுக்கிர மேடு நல்லா இருக்கா, தட்டையா இருந்ததுன்னா விருப்பம் இருக்காது. கொஞ்சம் நல்ல உப்பலா இருந்ததுன்னா நல்ல ஒரு ஆசை, பாசம், அன்பு, காதல் இருக்கும். அதே மாதிரி வளைகுறி இருந்ததுன்னா ஆசை தீரவே தீராது. உங்க கையை பாருங்க, சுக்கிர மேடு எப்படி இருக்குதுன்னு பாருங்க, நீங்களே கத்துக்கலாம். நீங்களே உங்களை வச்சு டெஸ்ட் பண்ணுங்க. நீங்க ஒரு 40 வயசு நபர்,
சின்ன வயசுல இருந்து நீங்க எப்படிலாம் இருந்திருக்கீங்க, உங்க சுக்கரமேட்டை பாருங்க. இந்த கட்டை விரலுக்கு கீழே இருக்க சுக்கரமேடு இதுல எப்படி இருக்கு? சுக்கரமேடு அளவுக்கு அதிகமா இருந்தா உங்களுக்கு ஆசை தீரவே தீராது. இதுதான் உண்மை, சத்தியம். இப்ப நம்ம சுக்கிர பகவானை பாருங்க, சுக்கிரமேடு எப்படி இருக்குன்னு பாருங்க. சுக்கிரன் தரும் சுகங்களை பார்த்து நீங்கள் தவறு இல்லாமல், தவறு நடக்காமல் பார்த்து கொள்ளணும். சுக்கிரனோட வண்டி போயிட்டே இருப்பாங்க. ஒரு ட்ரெயின்ல கட்டி பிடிச்சி யூஸ் பண்றது, அதே மாதிரி வெளியிடங்கள்ல அநாகரிகமாக இருப்பது, இது எல்லாமே சுக்கிரனுடைய வேலை தான். காரணம் என்னன்னா, இந்த புத்தி ரேகை நல்லா இருந்ததுன்னா கொஞ்சம் அடக்கி வாசிப்பாங்க. தெரியாம, யாருக்கும் தெரியாம சந்தோஷமா இருப்பாங்க. கையை பிடிச்சிட்டு போவாங்க, அது வேற விஷயம். அதாவது இந்த புத்தி ரேகை சின்னதா இருக்கு சார். புத்தி ரேகை இவ்வளவு ஒன்று இருக்கு. யாரை பத்தியும் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. இந்த ட்ரெயின்ல கட்டி பிடிச்சி லிப்லா, அதாவது முத்தம் கொடுக்கறது, இந்த மாதிரி தவறான செயல்கள், கற்பழிப்பு, இந்த மாதிரி வளைகுறி இருந்துருச்சு, புத்தி ரேகை சின்னதா, கற்பழிப்பு, கொள்ளை இந்த மாதிரி ஏற்படுறது. புத்தி சின்னதா இருக்கும், புத்தி வேலை செய்யாது சார். புத்தி வேலை செய்யாம சுக்கிரன் அதிகமாக என்ன வேணா பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது எச்சரிக்கையா இருக்கும் தான் நான் சொல்ல வரேன். நல்லா புரியும். அந்த மாதிரி செய்யணும்னு நான் சொல்லலை. இந்த மாதிரி சுக்கிரன் மேட்ல வளைகுறி இருந்து புத்தி ரேகையும் சின்னதாக உங்க கையில தெரிஞ்சுன்னா அந்த ஆசை அதிகமா இருக்கும். என்ன வேணாலும் பண்ணலாம்னு தோணும். ஆனா தப்பு பண்ணீங்கன்னா மாட்டிப்பீங்க. அதனால எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சுக்கிரமேடு அதிகமா இருந்து வளைகுறி இருந்தா உங்களுக்கு எண்ணம் அலைமோதி கொண்டு இருக்கும். உங்கள் புத்தி ரேகையை பாருங்கள். புத்தி நல்லா இருந்ததுன்னா அடைக்கணும், இல்லைன்னா நீங்க அடங்கணும். அடங்குனீங்கன்னா உங்களுக்கு தப்பு இல்லாம, பிரச்சனை இல்லாம தப்பிச்சிடலாம். அதான் சுக்கிரனுடைய வேலை. ஆசையை உண்டு பண்ணுவது சுக்கிரனுடைய வேலை. அதை உங்கள் மூலமாக அனுபவிப்பது, நீங்க உங்களை தூண்டி விட்டு உங்களை வேலை பார்க்க வைக்கிறது அவர்தான். அதனால சுக்கிரமேடு எப்படி இருக்குன்னு பாருங்க. எச்சரிக்கையா இருந்து வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழுவது உங்களுடைய கடமை. அதாவது சந்தோஷம் வேணும் தான் எல்லாருக்குமே. அதை ஒரு அளவோடு, முறையோடு பயன்படுத்தினால் நன்மை, முறை தவறி பயன்படுத்தினால் தீமையாக முடியும் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.